சேப்பங்கிழங்கு எப்படி செஞ்சாலும் குழக்குழன்னு வருதா? அப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேப்பங்கிழங்கு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தோல் உரித்து உங்களுக்கு தேவைப்பட்ட சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இல்லைனா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போது உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் விட தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போது நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காய்ச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எதுவும் கிளறாதீங்க. அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வைங்க. இது லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை அப்படியே கிளறி விடுங்க. திரும்பி தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.